நாடி வரதுக்கு முன்னாடி நம்பர் எழுதிட்டு கட் பண்ணியிருந்த அந்த கட் பண்ண டைம்லேயே ஒரு இங்கே போட்டால் நம்பர் தெரியாது. அது இந்த ப்ராடக்ட் ஆகும் அந்த ப்ராடக்ட் ஆகும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ அப்படி இல்லை, எந்த ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட் ಸ್ಟಿಕ್ಕರ್ ಇರೋ ಅದ ಮೇಲೆ ಅದರಿಂದ தெரியுது. ಇವಾಗ ಈ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಮೇಲ್ಗಡೆ ಏನು ಹೆಡ್ ಬೆಂಡಿಂಗ್ ಬರ್ತಿರಲಿಲ್ಲ ಫಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗು. ಇವಾಗ ಸ್ಟಿಕ್ಕರಲ್ಲೆಲ್ಲ ಹೆಡ್ ಬೆಂಡಿಂಗು ಫಸ್ಟೇ ಮಾರ್ಕ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ. ಅವಾಗ ಆಪ್ರೇಟರೇ ಬೇಕಾಗಿತ್ತು, ಇವಾಗ ಆಪ್ರೇಟರ್ನ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಎಲ್ಪರ್ ಕೈಲೇನೆ ಯೂಸ್ ಮಾಡಿಸ್ಬೋದು, ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. நாடி வந்தோடனே ஒரு போர்டு எடுத்துட்டாங்கன்னா அது நம்பர் பார்க்குவாங்க. அது நம்பர் பார்த்துட்டா இந்த இதில் சர்ச் பண்ணுவாங்க. இந்த கலர்னா இந்த கலர் பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணால் அது வரும். அப்புறமா அதை எடுத்துகிட்டு அது எப்படி காட்டுறது அப்படியே ಕಟ್ பண்ணோம். ಫಸ್ಟು ಸ್ಟಾರ್ಟಿಂಗು ನಾವು ಕಟಿಂಗ್ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಯಾವ ಪೀಸ್ ಕಟ್ ಮಾಡಿದ್ವಿ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಬಟ್ ಇದರಲ್ಲಿ ಕಟ್ ಆದಮೇಲೆ ಹೈಲೈಟ್ ಆಗುತ್ತೆ, ಗ್ರೀನ್ ಕಲರ್ ಬರುತ್ತೆ, ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇರೋದು ಆಟೋಮೆಟಿಕ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಮಗೆ. நாடி வரதுக்கு முன்னாடி கட் பண்ண எல்லாமே கட்டிங் ஆகும். கட்டிங் ஆனால் எந்த ப்ராடக்ட் தெரியாது, அதுவும் நம்பர் மட்டும் இருக்குது. இப்போ நாடி வந்த அப்புறமா அது இதில் இது ரெண்டுமே இருக்குது, பேர் இருக்குது, நம்பர் எல்லாமே இருக்குது. அதனால இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தெரியுது. So from past 1 year the process has been increased because of Nadi. Why? Because from the Nadi we are getting labels, so for the identification, so identification wise easy to sort out in the edge binding area and boring area. So same way it is better for the packing also. They are doing it, they are scanning the part and putting the label on it. So in this case it has been helped us a lot. அது பார்த்தா தெரியுதா எந்த கலர் இந்த போடணும், எந்த கலர் இந்த போடணும். முன்னாடி இருந்தால் அந்த கலருக்கு இந்த கலர் போடணும் தெரியாது, யாராவது சொல்லிக் கொடுக்கணும். இதை அப்படி இல்லை, இந்த ಸ್ಟಿಕ್ಕರ್ பார்த்தாலும் இந்த ಕಲರ್ಗೆ இந்த ಬಿಡಿಗೆ போடணும் தெரியுது. ನಾಡಿಗಿಂತ ಮುಂಚೆ ಕಷ್ಟ ಆಗ್ತಿತ್ತು, ಇವಾಗ ಈಸಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಫುಲ್ ಈಸಿ ಆಗಿದೆ ಇವಾಗ. ಬಟ್ ಸೈಜ್ ಎಲ್ಲ ವೇರಿಯೇಷನ್ ಇತ್ತು, ಇವಾಗ ಸೈಜ್ ಎಲ್ಲ ವೇರಿಯೇಷನ್ ಇಲ್ಲ.